எப்பத்தான் வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக வரடா எப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை இந்த தேவலோகத்தில் நான் அடைந்ததே கிடையாது. நான் இந்த பெண் அடைந்தது இந்த தேவ இந்திரன் செய்த வாக்கியம் அல்லவா? சரி சரி ஆமா பவர்ஃபுல் தான் ஆமா நீ யாரு? நீ ஏன் வந்த? எதுக்கு வந்த? என்னை பார்த்து யாரு இது அடுக்குமா? இது என் வயிற்றுல கொடுக்குற நீ நல்லா இருக்கியா? யாரு? ஆமா நான் பாடிய பாடல் உனக்கு எப்படி தெரியும்? நான் பாடிய பாடல் எப்படி தெரியுமா? எப்படி தெரியும் உனக்கு? தானே பாடுனீங்க. இது கூடவா மறந்துட்டீங்க? என்னங்க நீங்க நடந்துகிட்ட போயிட்டு ஒரே ஒரு முத்தம் கொடுத்தீங்களே, அந்த முத்தத்திற்கு கிடைத்த பரிசை பாருங்க. அடடி அப்படி என்றால் நான் தப்பு செஞ்சுட்டேனா? தப்பு செஞ்சுட்டேன் புரியலையே. இல்ல சரியாதான் கேக்குறேன். என்ன கேக்குற? எத்தனை பேர் தான் கிளம்பிக்கிறீங்க இந்த மாதிரி? எதுக்கு? செஞ்சுட்டு இல்லைன்னு சொல்லலாம். ஆமா ஒரு முத்தம் தான் கொடுத்தேன். ஒரு முத்தத்திற்கு பிறந்த குழந்தை. ஒரு முத்தத்திற்கு ஒரு குழந்தை. சரி சரி ஏதோ என் வேலை முடிந்து விட்டது. ஆக வேண்டிய வேலையை கவனிக்க வேண்டும். நான் வரேன். உங்களையே நம்பி வந்தவன் தான் பாதியை கை விட்டுட்டு போறாங்க. என்னடி
என்னங்க கை விடுறதுக்கு வந்துக்கிறாரு அவரு. என்னங்க இதுக்குதான் போன் பண்ணி உன்னை வர வச்சேன். இங்க பாருங்க, இந்த குழந்தையை ஈண்டெடுத்ததுனால் என்னுடைய உடம்பெல்லாம் ஒரே அசுத்தமாக இருக்கின்றது. ஆகையால் அதோ தெரிகின்ற நீரோடைக்கு சென்று நான் நீராடி விட்டு வந்து குழந்தையை பெற்றுக் கொள்கிறேன். அது வரையிலும் குழந்தைய உங்களுடைய கரத்தால் நீங்க வச்சிருங்களேன். ஐயோ அபிஷ்டு அபிஷ்டு அபிஷ்டு. ஒரு குழந்தை பாதுகாக்க வேண்டிய யாருடைய வேலை? ஏன் செய்யுமோ தெரியல அபிஷ்டு. ஒரு பெற்றெடுத்த தாயுடைய வேலை. அதனால இது என்னால முடியாது, நான் வரேன். என்னங்க நான் என்னங்க சொல்றேன், குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க நான் சொல்றேன். இல்லையே சிறிது நேரம் கொஞ்ச நேரம் அப்படி போய் அப்படி வந்துடுறேன். அவள் அப்படி போய் இப்படி வந்துடுறேன். ஆமாங்க. சரி சரி, ஏதோ இந்த குழந்தையை கொடுத்து விட்டு செல்கிறார். ஆனால் ஒன்று, சீக்கிரம் வந்து விட வேண்டும். நானா? ஐயோ, என் குழந்தைய பார்க்காம என்னால இருக்க முடியுமா? அதானே, நான் சீக்கிரமா வந்துருவேங்க. ஒரு பெற்றெடுத்த தாய் ஒரு குழந்தை பிறந்து எப்படி இருப்பார்? இருக்க மாட்டார். அதனால எனக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது. அது சீக்கிரம் கூட. ஆனா ஒன்று, சீக்கிரம் வந்து விட வேண்டும். நான் சீக்கிரமா வந்துடுறேன். அப்படி சீக்கிரமா வந்துடுறேன். பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். நீ போற சத்தியமா திரும்பி வருவா? வாய்ப்பில்லை ராஜா. கை நீட்டுங்க. ஆனா வேணும். சத்தியமா நான் வந்து நான் நிறைய பேர் சத்தியம் வாங்கினேன். ஆனா சத்தியமா ஏமாந்து போயிட்டேன். ஆமா, நான் ஏமாத்த மாட்டேன். அதான் எனக்கு சத்தியமே வேண்டாம். அதனால வழிமேல் விழிவைத்து பார்த்து கொண்டே இருப்பேன். அப்படி பார்த்துட்டே இரு. சீக்கிரம் ஓடிட்டு வந்து என் தோல் மலை ஏறி ஓடியே வந்துடுறேங்க. அப்படியா? பாய். மெதுவாசம் போல் தெரிகிறது. ஒரு முத்தம் கொடுத்ததற்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. இந்த குழந்தையை நம்மிடம் கொடுத்து விட்டு சென்று விட்டால் சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். வருவாளோ அவள் வரமாட்டாளோ ஒன்றுமே புரியவில்லைங்க. சரி சரி, பொறுத்திருந்து மறக்கலாம். ஏவ சபைக்கு, ஆனால் அவனோ அவமானப்பட்டு வெட்கப்பட்டு கோபப்பட்டு வரப்போகின்றான். சுவாமி பார்த்தீர்களா? தேவ சபையிலே முதல் மரியாதை தேவேந்திரன் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏய், அருணா, ஐயனே, எங்கோ வீதியில் எடுத்தது அந்த மாலையை தூக்கி தன் கழுத்தில் போட்டுக் கொண்டு வெட்டி மாலையில் குறுந்தாயே. வீதியில் கிடக்கின்ற மாலையை எதற்கெடுத்து என் கழுத்தில் போட போகின்றேன் ஐயனே? இல்லவே அல்ல. ஏனென்றால் தேவ சபையில் அனைத்து தேவர்கள் வந்தார்கள், கூட்டம் நடைபெற்றது. யாருக்குமே கிடைக்காத முதல் மாலை எனக்கு முதல் மரியாதை. சரி, அங்கே எப்படி சென்றாய்? எப்படி சென்றேன்? எப்படியோ சென்றேன், எப்படியோ மாலை மரியாதை பெற்று வந்து விட்டேன். ரதத்தில் அமருங்கள். இல்லை, உன் மீது எனக்கு சந்தேகம். சந்தேகம் என்பது ஆண்களுக்கு வந்தால் குடும்பம் நிலையாக நிற்கும், பெண்களுக்கு வந்தால் அந்த குடும்பம் அத்தனாசம் குடிச்சவரு. அப்படியா? சந்தேகம் தானே? ஐயனே, உண்மையை சொல்லிவிடுகின்றேன். நான் அழகாக ஒரு பெண் வடிவம் எடுத்து சென்றேன், தேவ உலகம் ஆடினேன், பாடினேன், தேவ தலைவனேன். இந்த மாலையை பெற்று வந்து விட்டேன் ஐயனே. அருணா, சலன், இந்த அதனால் வெற்றி மாலை சொல்லி வந்தேன் சொன்னையே, எப்படி சென்றாய்? ஒரு பெண் வடிவம் எடுத்தேன், சென்றேன், ஆடினேன், பாடினேன், அணிந்து கொண்டு வந்து விட்டேன் இந்த மலம். ஆணாக இருக்க வேண்டிய நீ ஒரு பெண்ணாக உருமாறி சென்றீர் என்று சொன்னால் அதை யாராவது நம்புவார்களா? யாருமே நம்ப மாட்டார்கள். ஐயனே, என்னடா உங்களுக்கு சந்தேகம்? ஆமா, அப்படித்தானே? அந்த பெண் வடிவை நான் பார்க்க வேண்டும். அப்படித்தானே? அதோ பாருங்கள், திரும்பி பாருங்கள், திரும்பி பாருங்கள். உங்களுடைய ஆசை கிணங்க அருணாக இருந்த நான் இப்பொழுது பெண்ணாக ஒரு மாறி வந்து விட்டேன். இப்பொழுதாவது என் மேலே இருக்கும் சந்தேகம் உங்களுக்கு தெரிந்து விட்டதா? புறப்படுகின்றேன். மறுபடியும் ஆணாக இருந்த நீ ஒரு பெண்ணாக ஒரு மாறி இதே வடிவில் அப்படியா? இதே வடிவில் சென்றதினால் ஆடியதால் பாடியதால் தான் எனக்கு இந்த புகழ் மாலை கிடைத்தது. அப்படியா? உண்மை. நீ சொன்னால் அதை நம்ப முடியுமா? நம்பவே முடியவில்லை. ஆனால் ஒன்று,
நீ பெண்ணோ இல்லை அருணனோ அது எனக்கு தெரியாது. அது என்னமோ தெரியவில்லை. எத்தனை காலமாக இல்லாத ஒரு ஆசை என் மனதில் உதயமாயிட்டது என்று உன்னை பார்த்தது. அது என்ன தெரியுமா? பிடிக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும். ஐயோ, நீயும் நானும் சற்று நேரம் உல்லாசமாக இருக்க வேண்டும். என்ன வார்த்தை உரைக்கின்றீர் சுவாமி? நீங்கள் உரைக்கக்கூடிய வார்த்தையா இது? உங்களுக்கு ரத சாரதி அருணன். நான் அருணன் என்பதை மறந்துவிட்டு பேசுகின்றீரா? அருணன் என்றால் என்னால் நம்ப முடியுமா? முடியாது. அதனால் ஒரே முத்தம், இந்த கன்னத்தில் ஒரு முத்தம் கொடு. முடியாது. தோழக்குயில் பாடிதாடி சொந்தங்களை சொல்லி சொல்லி வேலை வந்து பெற்ற மகள் என்ன தம்பி பிள்ளைங்களா இருக்கலாம், அண்ணன் பிள்ளைங்களா இருக்கலாம், அவருடைய மகளா இருக்கலாம். ஆகவே ஆறுமுகம் ராம்சிங் ஐயா மகள்கள் தனம்மா, தானம்மா, தனலட்சுமி, பொன்னம்மாள், செல்வி, வல்லச்சி, விசாலாட்சி, மாரியம்மாள், கிருஷ்ணவேணி, நாகு, கனகா, அஞ்சாலை கண்மூடி சென்றாயோ.
3 பேரும் சேர்ந்து அவருடைய மகள் எல்லாம் நம்முடைய நாடக மன்றத்தை பாராட்டி, அதாவது நெடும்பெரிய கிராமம் பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி நம்முடைய கம்பெனிக்காக கொடுத்த சொன்னக்கானுக்கு 500 ரூபாய். இருப்பினும் பேசுவதற்கு நேரம் போறாது. நான் 1:30 மணிக்கு 3 மணிக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நாடகத்துக்கு என் அன்பு மனைவி தாலியை செய்யார் வட்டம் நெடும்பெற கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தார் நடத்திய வாலிய மோட்சம் என்ற நாடகம் இந்த இறுதி காட்சியோடு முடிவடைந்து கண்டு கழித்த அனைத்து ரசிகர் பெருமக்களுக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.